சென்னை நகரத்தின் மையத்தில் ஒரு குளிர்ந்த இருண்ட இரவு. தெருக்கள் வெறிச்சோடிக் கிடக்கின்றன. மங்கிய தெரு விளக்குகளின் ஒளி பயமுறுத்தும் நிழல்களை உருவாக்குகிறது. காவல்துறை அதிகாரி அரவிந்த் தனது ரோந்து ஜீப்பில் மயிலாப்பூர் தெருக்களில் தனியாகச் செல்கிறார். அவரது காலடி ஒலியும் ஜீப்பின் முனகலும் மட்டுமே அந்த அமைதியை உடைக்கின்றன. திடீரென இருளின் மூலையில் ஒரு சிறிய உருவம் அவரது கண்ணில் படுகிறது. ஒரு சிறுமி நடுங்கியபடி நிற்கிறாள். கைகள் உடலோடு ஒட்டி, முகம் வெளுத்து, கண்கள் பயத்தால் நிரம்பியிருக்கின்றன. அரவிந்த் ஜீப்பை நிறுத்தி மெதுவாக அவளை நோக்கி நடந்தார். "உன் பெயர் என்ன, குழந்தை?" என்று மென்மையாகக் கேட்டார். "நந்தினி" என்று அவள் பயத்துடன் முணுமுணுத்தாள். அவளது கண்கள் பெரியவையாகவும் பயத்தால் நிரம்பியவையாகவும் இருந்தன. அவள் வேறு எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவளது நடுங்கும் உடலும் அலறும் மௌனமும் ஏதோ பயங்கரமான விஷயத்தை உணர்த்தின. அரவிந்துக்கு ஒரு விசித்திரமான அச்சம் தோன்றியது. இந்த குழந்தையைச் சுற்றியிருந்த காற்று குளிர்ச்சியாகவும் கனமாகவும் இருந்தது. ஒரு புலப்படாத பயம் அவரைச் சூழ்ந்தது. நந்தினி திடீரென முணுமுணுத்தாள். "நான் ஓடி வந்தேன். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு இரவும் என்னை வலியுறுத்துகிறார்கள்." அவளது குரல் உடைந்திருந்தது. ஒவ்வொரு வார்த்தையும் வலியின் ஆழத்தை வெளிப்படுத்தியது.